நான் அட்வொகேட் அம்ருதா. சமீபத்தில் ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மூவி பார்த்தேங்க. ஸோ அதில் என்னோட டேக்அவே என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு கரியர்னு ஒன்று ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது அமைகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. கரியர் நல்லா அமைஞ்சதுக்கப்புறம் ஒரு லெவல் போயிட்டு ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு வீடு, கார், அவளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு அவளோட சொந்த காசில் வாங்கினதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டோட போய் வாழறது தான் என்னோட ஒரு டேக்அவேயாக இருந்தது. ஏன்னா அதுலேயே 2 கப்பல் காட்டுவாங்க. ஒன்று அட்வொகேட் கப்பல், இன்னொன்று ஜாப் போகிற ஒரு பையன், ஹோம் மேக்கராக ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த கப்பல். ஸோ இதில் அட்வொகேட்டாக இருக்கிறவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க அவங்க கரியரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இதுவே ஹோம் மேக்கராக இருந்த பொண்ணு டக்குன்னு ஹஸ்பண்ட் வேணான்னு வந்ததுக்கப்புறம் ஒரு டெலிவரி கேர்ளாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு சலூனில் வேலை பார்ப்பாங்க, எந்த இடத்துலையுமே வேலையை ஒழுங்காக செய்யாமல் சொதப்பிட்டு திட்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த மொமெண்ட்டில் கரியர் ஒரு லெவலில் இருந்தது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய வராது. ஸோ கரியர் தான் ஃபர்ஸ்ட். பொண்ணுங்களுக்கு எப்போவுமே அதுதான் கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத சுச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான பணத்தை நீங்களே சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, பேரண்ட்ஸ் வெல் டு டூவாக இருக்காங்க அப்படின்னாலும் கடைசியில் நமக்கான டெசிஷனை அவங்க தான் எடுப்பாங்க. உங்களுக்கான டெசிஷனை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. நன்றி.